உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் ரெடி ஆயிடுங்க. என்னப்பா திடீர்னு சொல்றீங்க? டேய், அரசியல்வாதினா அப்படிதான்டா இருப்பாங்க. நாம தான் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். நீ போய் மித்ராவை ரெடியா இருக்க சொல்லு. போ. வசந்தி, மாமா தம்பிக்கு கால் பண்ணி எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வர சொல்லு. சரிங்க மாமா. ஏங்க, நீங்க ஏன் படபடன்னு இருக்கீங்க? அதான் எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல. காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே பரபரப்பாவே இருக்கீங்க. நீங்க டென்ஷனா இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாரையும் டென்ஷன் ஆக்குறீங்க. முதல்ல உட்காருங்க. நீ பேக் எடுத்துட்டு போ. இந்த நேரத்துல அப்பாவை கண்டிப்பா பார்த்தே ஆகணுமா? இல்ல வேற ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சாரிப்பா என்னால வர முடியலன்னு சொல்லிடலாமா? என்ன பண்றது? அப்பா வீட்டுக்கு போனதும் சென்னைக்கு போனீங்களே, மித்ராவை பாத்தீங்களான்னு தான் அம்மா முதல்ல கேட்பாங்க. பாக்கலன்னு சொன்னா விட மாட்டாங்க. கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. ஐயோ, என்ன பண்றது? பேசாம அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஆனா இங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நான் அதுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன பண்றது? மித்ரா, பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்த்தா பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கேடி. என்ன பண்ண போற? மித்ரா, ஹேய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, மேக்கப் பண்ணிட்டு இருக்கியா? நானும் அதே தான் சொல்ல வந்தேன். நீ வீட்டில் இருக்கும்போது கூட விசேஷத்துக்கு போகிற மாதிரி தான் எப்பவுமே இருப்ப. இருந்தாலும் சொல்கிறேன், கல்யாணத்துக்கு நேரில் வர முடியாதனால நம்மளை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வராராம். நம்ம கல்யாணத்தில் இருந்த மாதிரியே மேக்கப் காஸ்டியூம்லாம் போட்டுட்டு நல்லா கிராண்டாக இருக்கணும். அப்பா சொல்ல சொன்னார், சொல்லிட்டேன், நீ ரெடியாரு. மினிஸ்டர் எப்ப வருவாரு? எப்போ வராருன்னு தெரியாது, ஒரு 2 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியாது, நாம தான் ரெடியாக இருக்கணும். சரி சரி, பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நீ கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடு, நான் வந்துடுறேன். ஐயோ, அப்பா வேற அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரே. போகலன்னா வீட்ல பிரச்சனை ஆயிடும், போனா இங்க பிரச்சனை ஆயிடும். கடவுளே, என்னதான் பண்றது? அப்பாவை பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. என்ன ஆனாலும் பின்வாங்க வேண்டாம். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். ஹலோ அப்பா ராஜேந்திரா. சொல்லுப்பா. ஏப்பா, உன் மகளை பார்த்து பேசிட்டியா? இல்லப்பா, ஏதோ அவசர வேலையா, 10 நிமிஷத்துல வந்துருவேன், வெயிட் பண்ணுங்கன்னு இப்பதான்ப்பா ஃபோன் பண்ணி சொல்லுச்சு. அட என்னப்பா நீ, நான் போய் 2 மணி நேரம் ஆச்சுப்பா, இன்னும் பார்க்கலன்னு சொல்ற. நீ பஸ் கிளம்புற நேரத்துக்கு வந்துருவேன்னு நினைச்சு நாங்க புறப்பட்டோம்ப்பா. வண்டி கிளம்ப போகுதுப்பா. ஒரு 10 நிமிஷம்ப்பா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கப்பா. சரி சரிப்பா, ரொம்ப நேரம் எடுத்துக்காத, சீக்கிரம் வந்து சேரு. உனக்கு தான் தெரியுமே, நானே தடுத்தாலும் இவனுங்க கேட்க மாட்டானுங்க, வண்டியை கிளப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, பாத்துக்க. இல்லப்பா, என் மக வந்த கையோட இந்த வாங்கி வச்சிருக்க பொருள் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஆட்டோ கிட்ட புடிச்சு ஓடி வந்துடுறேன். செத்த நேரம் பொறுத்துக்க சொல்லு. சரி சரி, நீ பேசிட்டே இருக்காம சட்டுன்னு பாத்துட்டு சீக்கிரமா வந்து சேரு. இந்தாங்கண்ணா. நன்றிங்க மேடம்.
இந்த பொட்டை என்ன செய்யலாம்? கடவுளே, நான் செய்யறதெல்லாம் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யறேன். இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம நீதான் பாத்துக்கணும். அப்பா, மித்ரா, அப்பா நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்காங்களா? தாரணி எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. நீ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உட்காருங்கப்பா. என்னம்மா புடவையெல்லாம் கட்டியிருக்க? ஆ, அது வந்து அப்பா, ஆபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன்ப்பா, அதான். சாப்பிட்டீங்களாப்பா? ஆ, சாப்பிட்டம்மா. நீ சாப்பிட்டியாம்மா? ஆ, நான் சாப்பிட்டு தான்ப்பா வந்தேன். என்னப்பா திடீர்னு சென்னைக்கு வந்திருக்கீங்க? ஆ, ஊர்ல இருந்து கிளம்பும் போதே எனக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சொல்லணும்னு தாம்மா நினைச்சேன். அவசரமா கிளம்புனதுனால இங்க வந்து சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். ம், சரிம்மா, நீ வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? கொஞ்சம் அர்ஜென்ட் வேலைப்பா. 1 hour பெர்மிஷன் கேட்டதுக்கு அந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்புங்கன்னு சொன்னாங்க. அதான் லேட் ஆயிடுச்சு. சரிப்பா, எதுக்காக இவ்ளோ அவசரமா சென்னைக்கு வந்தீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம சமையல்காரர் முருகேசன் இருக்கார்ல, அதாம்மா நம்ம பக்கத்து ஊர்ல இருக்காரு. அவரு நம்ம வீட்டுக்கு வந்து சென்னையில ஒரு கல்யாண வேலை இருக்கு வரியான்னு கேட்டாரு. சரி, நம்மளும் வீட்டுல சும்மா தானே இருக்கோம், அப்படியே இந்த வேலைக்கு வந்தா வீட்டு செலவுக்கும் தாரணி ஃபீஸ் கட்டுறதுக்கும் ஆகுமேன்னு கிளம்பி வந்துட்டேன். அப்பா, ஏன்பா நீங்க இந்த வேலைக்கெல்லாம் வரீங்க? பணம் வேணும்னு என்கிட்ட சொல்லிருந்தா நான் அனுப்பி வச்சிருக்க போறேன். பரவாயில்லம்மா, வீட்டோட பெரிய சுமையே நீ சுமந்துட்டு இருக்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் உன் தலையில கொண்டு வந்து வைக்கணுமா? ஏதோ என்னால முடிஞ்சது. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுனால என் மான மரியாதைலாம் ஒன்னும் குறைஞ்சு போயிட போறதில்ல. அதெல்லாம் தான் அப்பவே பறந்து போயிடுச்சு. நான் இப்ப அந்த வேலைக்காக சொல்லல. நான் ஒருத்தி இருக்கும்போது நீங்க எதுக்குப்பா கஷ்டப்படணும்? மா, அப்படி ஒன்றும் கஷ்டம் இல்லம்மா. ஏதோ திருவிழாக்கு வந்த மாதிரி தான் இருந்தது. நீ அந்த கல்யாணத்தை பார்த்துருக்கணுமே. அப்பப்பா, என்ன செலவு, என்ன ஆடம்பரம். அந்த கல்யாணத்தை பார்த்த பிறகு ஒரு அப்பாவா உன் கல்யாணத்தையும் அந்த மாதிரி நடத்தணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சுமா. இப்ப இருக்கிற கஷ்டத்துல அப்படியெல்லாம் நடத்த முடியாதுதான். ஆனா ஒரு நப்பாசை, அதுல பாதியாவது உன் கல்யாணத்தை பண்ணிடணுமா. அப்பா, இப்ப எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றீங்களே. ஃபர்ஸ்ட் குணாளன் கடனை கம்ப்ளீட்டா அடைச்சிட்டு பேங்க் லோன்ல பாதியாவது திருப்பி கட்டின பிறகுதான் என் கல்யாணத்தை பத்தியே பேச்சு எடுக்கணும்ப்பா. நீ சொல்றது சரிதான். ஆனா எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரியா நடக்குது? மேல இருக்கிறவன் என்ன நினைக்கிறானோ அதுபடிதான் நடக்கும். எனக்கும் வயசாயிட்டே இருக்குல்ல. ஊருக்கு போனதும் உன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்ப்போம். கல்யாண யோகம் இருந்தா கையோடு பண்ணிடணுமா. எங்களுக்கும் ஒரு கடமை முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல. பாரு, மணி அடிக்குது. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன். முருகேசா, என் மகளை பார்த்துட்டேன்ப்பா. 5 நிமிஷத்துல ஆட்டோ பிடிச்சு வந்து சேர்ந்துடுறேன். சரி. மித்ரா, வண்டி கிளம்ப போகுதான், கூப்பிடுறாங்க.
இந்தாம்மா. எதுக்குப்பா இதெல்லாம் வாங்குனீங்க? பரவாயில்லம்மா, வாங்கிக்க. சரிப்பா, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கும் டைம் ஆச்சு. சரிம்மா, நான் வரேன். ஊருக்கு போய் இறங்குனதும் எனக்கு கால் பண்ணணும். ம்? சரிம்மா, உடம்ப பாத்துக்கோ. ம். ஐயோ, டைம் ஆயிடுச்சே. மினிஸ்டர் வீட்டுக்கு வந்திருப்பாரே. வணக்கம். வாங்க. ராம்கி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வணக்கம். வெல்கம். ரொம்ப நன்றி. வணக்கம். நல்லா மேடம், இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சார் உள்ள வாங்க, வாங்க. சரி. உள்ள போங்க. வாங்க, ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க. டேய் வினய், மித்ரா எங்க? நீ மேல போய் சரி, நான் பாரு. போய் பார்த்துட்டு வரேன். நீங்க பாத்துக்கோங்க, நான் வரேன். அப்புறம் நீங்க ராம்கி, ஃபேமிலியோட நேர்ல வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல கூட எங்க வீட்டுக்கு வந்து என் மகனையும் மருமகளையும் விஷ் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு சார். இத நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். என்ன ராம்கி, அரசியல் கட்சி தொண்ட மாதிரியே பேசுறீங்க? மித்ரா, மித்ரா, எங்க போயிருப்பா? எங்க போனான்னு தெரியலையே. உங்க வீட்டுக்கு அமைச்சரா நான் வரல, ஒரு நண்பனா தான் வந்திருக்கேன். நான் மட்டும் இப்ப மினிஸ்டரா இல்லாம இருந்திருந்தா முதல் ஆளா உங்க பக்கத்துல இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தியிருப்பேன். தேங்க்யூ, தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போட்டோ எடுப்பா. வாசுகி, ஆமா மித்ரா, மித்ரா. இவன் என் தம்பி ரகுவரன். வணக்கம் சார். வணக்கம். அது அவனுடைய பசங்க. என்னது, உங்க தம்பியா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தம்பி இருக்கிறதே எங்களுக்கு தெரியாதே. ஓ, அது பெரிய கதை மேடம். இவ்வளோ நாளாக நான் மும்பையில் இருந்தேன். இப்போ தான் வினய் கல்யாணத்துக்காக இங்கே வந்திருக்கேன். இது என் பிரதர் இல்ல அருண். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. மித்ரா எங்க? மித்ராவை காணுமா? மினிஸ்டர் வரது சொல்லலையா? நான் சொன்னேம்மா, இப்ப காணும். ஆமா, எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு முக்கியமான ஆளை விட்டுட்டீங்களே. ஆ, என் பையன் வினய். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எங்க ஹீரோயின் காணா? வசு, மித்ரா எங்க? அதோ அண்ணி வராங்க.
வணக்கம் சார். வணக்கம்மா. ஏய் எங்க போன இவ்வளவு நேரம்? அது வந்து நான் மொட்டை மாடியில துணிக்காய வைக்க போயிருந்தேன். புது பொண்ணுன்னா மேக்கப்லாம் பண்றதுக்கு டைம் எடுக்கும்ல, அதான் லேட் ஆயிடுச்சு. என்னம்மா புது பொண்ணு, நான் சொல்றது சரிதானே? ஏய் வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. வா. தம்பி போட்டோ எடு. உடலும் உயிரும் போல, மலரும் மனமும் போல 100 ஆண்டு காலம் நீங்க 2 பேரும் நல்லா வாழணும். தேங்க்யூ சார். நீங்க வரேன்னு சொன்னதும் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க நிச்சயமா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். அது ஒண்ணு இல்ல, இப்பவே டைம் ஆயிடுச்சு, உடனே புறப்படணும்னு சொல்றாரு. இன்னைக்கு சாப்பிடலனா என்ன, இன்னொரு நாள் வந்து சாவகாசமா சாப்பிட்டு போறேன். இது நம்ம வீடு தானே. அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன். அப்ப நாங்க சார். வாமா. வரோங்க. மித்ரா, என்ன மித்ரா காலைல மெட்டியை காணோம்? அது வந்து என்ன குளிக்கும் போது பாத்ரூம்ல மெட்டி கட்டி வச்சிட்டியா? ஆமா. சரி விடு, நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கல. அம்மா வந்து பாக்குறதுக்குள்ள வெட்டி எடுத்து போடு. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. இப்பதான் கூட்டம்லாம் குறைஞ்சி சலசலப்பே இல்லாம இருக்கு. சாமி முகத்தை பார்த்து திவ்யமா தரிசனம் பண்ணுங்க. குடுங்கோ. ஒன்னும் அவசரம் இல்ல சாமி. வேக வேகமா மந்திரம் சொல்லாம நிறுத்தி நிதானமா ஒரு வரி பாக்கி இல்லாம சொல்லுங்க. பேஷா பண்ணிடலாமா? சரிங்க சாமி. முதல் முறையா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி வாரத்துல ஒரு முறை வரலனாலும் மாசத்துக்கு ஒரு முறையாவது உன் சன்னதிக்கு வந்துடணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். வாசி போலாம்.